அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு இன்று வெளியான 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகள் தங்களுடன் எடுத்து செல்லும் கூடுதல் லக்கேஜுகளுக்கு கட்டணம் விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அந்த வகையில் ஏசி முதல் வகுப்பு பயணிகள் 70 கிலோ வரையிலும், ஏசி இரண்டாம் வகுப்பு பயணிகள் 50 கிலோ வரையிலும், ஏசி மூன்றாம் வகுப்பு பயணிகள் 40 கிலோ வரையிலும், முன்பதிவு செய்யப்பட்ட படுக்கை பெட்டிகளின் பயணிப்பவர்கள் 40 கிலோ வரையிலும், இரண்டாம் வகுப்பு பெட்டிகளில் பயணிப்பவர்கள் 35 கிலோ வரையிலும் லக்கேஜுகளை எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட அளவை காட்டிலும் கூடுதலாக லக்கேஜ் எடுத்து வரும் பயணிகளுக்கு ஒவ்வொரு 10 முதல் 15 கிலோ வரையிலான கூடுதல் சுமைக்கு 1.5 மடங்கு லக்கேஜ் கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை டிக்கெட் பரிசோதகர் கண்காணிப்பார்கள் என தகவல்களும் வெளியாகியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: இந்த ஆண்டுக்கான விசைப்படகுகள் மீன்பிடி தடைக்காலமானது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் இன்று முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு தடைக்காலம் அமல். நாட்டு படகுகள், சிறிய படகு மீனவர்கள் வழக்கம்போல மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவார்கள். மூன்றாவது அறிவிப்பு: கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. மேலும் 15ஆம் தேதி வரையில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 5 டிகிரி வரை அதிகரித்து காணப்படும் என்பதால் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசவும் வாய்ப்புள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அசௌகரியமும் ஏற்படலாம். சென்னையில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையானது 102 டிகிரி வரை வெயில் அதிகரித்து காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் ஜூலை மாதத்திற்குள் 11,000 புதிய பஸ்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அரசு போக்குவரத்து கழகம் தனியார் மயமாக்கப்படாது எனவும் சிலர் இது தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எனவும் கேரளா, கர்நாடகா மாநில போக்குவரத்து கழகங்களை விட தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எனவும் அகில இந்திய அளவில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் 19 விருதுகளை வென்றுள்ளது எனவும் அவர் பேசியிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: கல்வி உதவித்தொகைக்கான NMMS என்ற தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அவற்றை மாணவர்கள், பெற்றோர்கள் tge.tn.government.in என்ற இணையதளத்தில் சென்று அறிந்தும் கொள்ளலாம். ஊக்கத்தொகை பெறுவதற்கு தகுதி பெற்ற 6,695 மாணவர்களின் விவர பட்டியலும் மேற்கண்ட வலைத்தளத்திலேயே வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்வுத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தும் உள்ளனர். ஆறாவது அறிவிப்பு: தொழில் நிறுவன கோட்டாவின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. BE, BTech, B.Plan படிப்புகளில் சேர விரும்புபவர்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் ஜூன் 9ஆம் தேதி வரை cfa.annauniversity.education என்ற இணையதளம் பக்கம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: கல்வி, கலை, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பத்ம பூஷன் மற்றும் பத்ம விருது விண்ணப்பிக்கலாம் என UGC தெரிவித்துள்ளது. விருப்பமுள்ளவர்கள் award.government.in எனும் இணையதளத்தில் ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் இனம், தொழில், பதவி அல்லது பாலின வேறுபாடு இல்லாமல் அனைவருமே இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாவர். இந்த விருதுகளுக்கான பரிந்துரைகளை நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் இணைய வழியில் அனுப்பலாம். கடைசியாக எட்டாவது அறிவிப்பு: கலைஞர் எழுதுகோள் விருது பெற தகுதி வாய்ந்த மூத்த பத்திரிகையாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த விருதில் 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் அடங்கும். விண்ணப்பங்களானது 30/4/2025க்குள் அனுப்பி வைக்க வேண்டும். இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.